ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்க என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியால் கடகராசிக்கு என்னென்ன யோக பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1ஆம் தேதி காலை 11:57க்கு மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதுவே குரு பெயர்ச்சி என்று சொல்லப்படும். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். எனவே எல்லா ராசிகளுக்கும் சில நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகத்துக்கு குரு 6ஆம் வீடு தனுசுக்கு அதிபதி, 9ஆம் இடம் மீனத்துக்கு அதிபதி, ரிஷபத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறார். இது கடகத்துக்கு 3ஆம் வீடு. 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது கடகத்துக்கு 5ஆம் வீடு. 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். இது கடகத்துக்கு 7ஆம் வீடு, களத்திரஸ்தானம். காலச்சக்கரத்தின் முதல் வீட்டில் இருந்து 2வது வீடான ரிஷபத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். கடகராசிக்கு குரு 6ஆம் பாவம் 9ஆம் பாவத்திற்கு அதிபதி. கடகராசிக்கு பொதுவாக எல்லாரிடத்திலும் கருணை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். குரு ரொம்ப முக்கியமான கிரகம் இவர்களுக்கு. 6ஆம் பாவம் எதிரிகளை கொடுக்கும் பாவம். இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டயோகம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதிரிகளை வெற்றி பெறும் ஆற்றல் கடகராசிக்கு குரு தருவார். பூர்வீக சொத்துக்கள் தன் கைவசம் வரும். 10ஆம் பாவத்தில் இருந்த குருவால் தொழில் நஷ்டங்கள், பல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். பெரிய இண்டஸ்ட்ரி வைத்து நடத்துபவர்கள், சொந்த தொழில் நடத்துபவர்கள், தொழிலாளர்களாலும் கீழ்நிலை அதிகாரிகளாலும் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ரிஷகம் கடகத்துக்கு 11ஆம் பாவம். குரு பகவான் கடகராசிக்கு 6, 9ஆம் பாவத்திற்கு உடையவர். இதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பதவி உயர்வுகள் அனுபவிக்க உள்ளீர்கள். இப்பெயர்ச்சியால் தொழில் வளர்ச்சி, லாபம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால், யாரிடமாவது பணம் வாங்கியிருந்தால், அந்த பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் தீர்ந்துவிடும். கடனை அடைப்பீர்கள். புதிதாக உங்களுக்கு பணவரவும் வருவதற்கு வாய்ப்புண்டு. வெளியூர் பயணம் ஏற்படும். திருமண பாக்கியம் இதுவரை அடைவதார்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். 6ஆம் பாவம் திருமண தடை ஏற்படுத்துவார். 11க்கு குரு வந்ததால் திருமணம் கைகூடும். அஷ்டம சனியால், கும்பத்தில் இருக்கும் சனியால் ஏற்படும் உபாதைகளை குறைப்பார். சனி கும்பம் கடகத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறது. சனி கொடுக்கும் உபாதைகள் குறையும். சனிக்கிழமையன்று சனி பகவானை வழிபடலாம். எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பூசம் நற்பலன்கள் கிடைக்கும். ஆயில்யம் நிலம் வாங்கும் யோகம் ஏற்படும். குருவின் நேர்பார்வை நன்மையை தரும். 5, 7, 9 இவற்றை பார்ப்பார் குரு. 7ஆம் பார்வையால் கடகத்தில் 5வது பாவத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இயற்கை முறையிலும் ஏற்படலாம், செயற்கை முறையிலும் ஏற்படலாம். கடகத்தின் 3ஆம் பாவத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் வேலையில் நல்ல பலன் ஏற்படும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சகோதர சகோதரிகளின் நன்மையான உதவிகள் கிடைக்கும். குரு கடகத்தில் 7ஆம் பாவத்தை பார்க்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை இருக்கும். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குரு தேவகுரு என்றும் அசுரகுரு என்றும் உண்டு. குரு என்ற ஜூபிட்டர் பூமியை விட பெரிய கிரகமாக இருப்பார். ஜூபிட்டர் என்ற குரு பூமியை பல வகைகளிலும் பாதுகாக்கிறார். பூமியை விட பல மடங்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ஈர்ப்பு சக்தி இருப்பவர். பல வகைகளில் பூமிக்கு உதவியாக இருக்கிறார். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம். நல்ல வளர்ச்சி ஏற்படும். அஷ்டமச்சனியால் ஏற்படும் தோஷத்தை போக்குவதற்கு, அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு பிள்ளையாரை வழிபட வேண்டும். கடகராசிக்காரர்களால் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.
ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.